Hello all, welcome to day 22 of my 30 days 30 temples journey. இன்னைக்கு என் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச கோவில், very close to my heart, not only close to my heart, very close to my house. அப்படி ஒரு கோவிலை தான் பார்க்க போறோம். என்னோட எல்லா வீடியோலையும் நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் வீட்ல இருந்து வண்டி ஸ்டார்ட் பண்றப்போ I would have crossed a temple. எங்க வீட்டுக்கு பக்கத்து காம்பவுண்டே ஒரு கோவில் தாங்க, ஸ்ரீ வரசக்தி விநாயகர் கோவில் அனகாபுத்தூர்ல இருக்கு. இப்போ கும்பாபிஷேகம் வேலை நடந்துட்டு இருக்கிறதுனால உள்ள என்னால் அதிக பிரகாரங்கள் சுத்த முடியல. பட் இந்த கோபுர தரிசனம் ஒன்று போதுங்க. என்னோட டெய்லி லைஃப்பை பிளெஸ்ஸிங்ஸை மாற்றிட்டு இருக்கிறது இந்த கோபுர தரிசனம் தாங்க. டெய்லியும் என்னோட டேவை ஸ்டார்ட் பண்ணுறப்போ தலை தூக்கி ஒரு நிமிஷம் கோபுரத்தை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு தாங்க ஸ்டார்ட் பண்ணுவேன். எண்ட் பண்ணுறப்பையும் அதே மாதிரி தான். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. இது 100% உண்மை. மேனிஃபெஸ்டேஷன் மேலே யாரெல்லாம் நம்பிக்கை வச்சுருக்கீங்களோ கண்டிப்பாக இந்த கோபுர தரிசனம் மேலேயும் நம்பிக்கை வைங்க. கோபுரத்தை பார்த்து உங்கள் மேனிஃபெஸ்டோஸை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக 100% நிறைவேறாமல் போகவே போகாது. இதுக்கு ஒரு லிவிங் எக்ஸாம்பிள் நான். கோவில் உள்ளே போய் நம்மளால் தரிசனம் பண்ண முடியாத சுச்சுவேஷன்லேயும் இந்த கோபுர தரிசனம் கலச தரிசனம் ஒன்று மட்டுமே நமக்கு அவ்வளோ புண்ணியத்தை தேடி தரும். இன்ஃபேக்ட் எனக்கு இந்த கோபுர தரிசனம் பெனிஃபிட்ஸ் அண்ட் சயின்டிஃபிக் ரீசன்ஸ் பிஹைண்ட் இட் இதை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ போடணும்னு ஆசை. கண்டிப்பாக இதை பற்றி கிரவுண்ட் ஒர்க் பண்ணி கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ டே 23 ஜர்னியில் மீட் பண்ணலாம். பாய்.